ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லாலிபாப் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எப்போவும் நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றப்ப லாலிபாப் சிக்கன் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், நம்மளுக்கும் பிடிக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது எப்படி கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ரெஸ்டாரண்ட் மாதிரி ஸ்டைல் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையும் வீடியோவில் பார்க்கலாம். லாலிபாப் சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் இதில் இருக்குது. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நான் 15 பீஸ் சிக்கன் விங்ஸு, அதில் அதாவது பாதி பீஸ் இந்த ட்ரம்ஸ்டிக் பீசஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து எப்படி கட் பண்ணி லாலிபாப் மாதிரி ஷேப்புக்கு கொண்டாடுறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம வெளியே போய் சாப்பிட்றப்ப அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் அது எப்படி வந்து அந்த மாதிரி கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. நிறைய பேர் அது வீட்டில் அப்படி செய்யறதில்ல. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஒரு 2 தடவை செஞ்சு பழகிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே டக்கு டக்குன்னு எல்லா பீஸும் செஞ்சிடலாம். இந்த மாதிரி பின்பக்கத்தில் ஒரு கத்தி எடுத்து ரவுண்டாக வந்து அப்படியே கட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த நார் மாதிரி இருக்கும், அதெல்லாமே வந்து சதையும் அந்த நாராட்டம் இருக்கிறதும் கட் பண்ணணும். இப்போ கத்தியில் கட் பண்ணல அப்படின்னா சிசர் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கீரலாட்டை போட்டு கட் பண்ணிவிட்டு அந்த சதையெல்லாம் மேல்புறமாக தள்ளி விட்டுருங்க. அந்த கட் பண்ணுறது ஒன்று தான் வேலை. அதுக்கப்புறம் நீங்கள் கையாலேயே வச்சு அப்படியே நகர்த்திட்டிங்கன்னாவே வந்துடும். பாருங்கள், இப்படி இந்த மாதிரி பிச்சுட்டு நகர்த்தி விட்டுறணும். அவ்வளோதான். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். பார்க்குறதுக்கு தான் நம்ம கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணும். ஐயோ, இது எல்லா பீஸ்க்கும் இவ்வளோ வேலையா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 பீஸுக்கு ஒரு 3 மினிட்ஸ்லேயே கூட நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா செஞ்சு முடிச்சுட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. இன்னொருக்கா செஞ்சு காமிக்கிறேன். சுற்றியும் ரவுண்டாக அந்த எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலோட ஓரத்தில் வந்து ரவுண்டாக இப்படி கிழிச்சு விட்ட மாதிரி சதையை வந்து கீறி விட்டுக்கணும். அதுக்கப்புறமேல அப்படியே மேலே நகர்த்திடுங்க. கையாலையும் நகர்த்திக்கலாம். அந்த கத்தியை வச்சு அதை ஒட்டிகிட்ருக்க தோலை வந்து இது பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த விங்ஸோடு இருக்கிறப்ப தோல் இருக்கும், தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்யுங்க. நல்ல அழகான ஒரு ஷேப்பாக கிடைக்கும். சாப்பிட்றப்பவும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நீட்டாக வந்துடும். எல்லா பீஸும் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சாச்சு. இதை அப்புறம் மேரினேட் பண்ணி எப்படி லாலிபாப் சிக்கன் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் மேரினேட் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 15 பீஸுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் 4 to 5 டேபிள் ஸ்பூனுக்கு மைதா அண்டு கார்ன்ஃப்ளவர் ரெண்டுமே ஒரே அளவுக்கு எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, பெப்பர் பவுடர், மிளகுத்தூளும் எடுத்துக்கோங்க. இதை கூட உப்பு கொஞ்சம் சேர்த்திட்டு, உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கங்க. ஏன்னா சோயா சாஸில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் அது பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் தேவையாக இருந்தால் உப்பு போட்டுக்கோங்க. சோயா சாஸ் 2 டீஸ்பூன் போட்டுட்டு, லெமன் வந்து ஒரு பாதி லெமனோட ஜூஸ் கலக்கி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து தோசை மாவு அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக, பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் லேசாக லூஸாக இருந்தால் போதும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதணும். ரொம்ப தண்ணியாட்டு இருந்தால் கொஞ்சம் மைதாவோ கார்ன்ஃப்ளவரோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒவ்வொரு துண்டையும் நம்ம இந்த மாதிரி நல்லா குழப்பி ஓரமாக வச்சுருங்க. அந்த உள்பக்கம் எல்லா சைடும் படணும். அதுக்கப்புறம் கையால் நல்லா பெசரி விட்டுருங்க. நல்லா பெசரி விட்டுட்டு இது கூட இன்னும் ஒரு 2 பொருள் மட்டும் சேர்த்தணும். அதாவது கலர், இது வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர்னு போட்டிருக்கோம். நம்மளுக்கு ஒரு ரெட்டிஷ் கலராக கிடைக்கும். இல்லாட்டி கேசரி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னைக்காவது யூஸ் பண்ணிக்கிங்க, ரொம்ப அதிகமாக ஃபுட் கலர் யூஸ் பண்ண வேண்டாம். சில்லி சாஸ் அது வந்து கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த கலரும் சில்லி சாஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு வந்து கிடைக்கும். போட்டுட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம், மினிமம் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 30 மினிட்ஸ் வச்சுட்டு, ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் வேண்டாம், கீழேயே வச்சுருங்க நார்மல் இதில்.
அதுக்கப்புறம் எடுத்துட்டு இப்போ வந்து பொரிக்க போடணும். பாருங்கள், நல்லா வந்து அந்த மசாலா நல்லா கவர் ஆகிருக்கு, நல்லா பிடிச்சிருக்கு. அப்போ நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப நம்மளுக்கு இன்னும் நல்லாவே பிடிச்சிக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் இப்போ போடுறோம் பாருங்கள், ஒரு துளி கூட வெளியவே அந்த மசாலா உழுகாது, எண்ணெய் கூட கிளியராக இருக்கும். இது நிறையா வந்து ஒரு க்ரௌடாக வந்து போடாதீங்க. இதுக்கு வந்து ஒரு 4 to 5 பிடிக்கும், இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்க அளவுக்கு அப்படின்னா அவ்வளோ மட்டும் போடுங்க. இன்னும் ஒரு துண்டு எக்ஸ்ட்ரா போட்டிங்கனாலும் அந்த ஷேப்பும் மாறிடும், நீங்கள் நினச்ச மாதிரியே கிடைக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பெல்லாம் தான் நம்ம பண்ணிவிட்டு அப்புறம் அது மாதிரி வரல அப்படின்னு யோசிச்சுட்ருப்போம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க, இல்லைன்னா அந்த மசாலா பிரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஃபஸ்ட்டே போட்டனால கொஞ்சம் நல்லா செவந்துருச்சு. அதனால் அதை ஃபஸ்ட்டு திருப்பி போட்டு மற்ற 2 பீஸையும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுட்டு திருப்பி போட்டுருங்க. டோட்டலாக இதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 3 மினிட்ஸ், திருப்பி போட்டோன்னா ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து வேக வச்சுக்கோங்க. நல்லா அந்த மாதிரி கிறிஸ்பியாக வருதுங்கிறது பார்த்தாலே தெரியும். பாருங்கள், ரொம்பவும் மாவும் அப்பிட்டும் இல்லை, கரெக்டான அளவோடு இருக்குது. நல்லா சூடாக சுவையாக செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து எப்படி ஹோட்டலில் நம்மளுக்கு சர்வ் பண்ணுற மாதிரி அந்த அலுமினியம் ஃபாயில்லாம் போட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காமிக்கிறேன். சின்ன ஒரு டெக்னிக் தான். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கோங்க. அலுமினியம் ஃபாயில் வந்து எடுத்துட்டு அதை ஒரு சின்ன சதுரமாக கட் பண்ணிக்கிங்க. ரொம்ப பெருசாக வேண்டாம், ஒரு 1 இன்ச்சு ஸ்கொயர் மட்டும் இருந்தால் கூட போதும். 1 or 2 இன்ச்சு ஸ்கொயர் மட்டும் இருந்தால் போதும். பாருங்கள், இவ்வளோ பெரிய பீஸ், இவ்வளோ பெருசு, சின்னதாக தான் கட் பண்ணுறேன். சின்ன ஸ்கொயராக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதை எடுத்துக்கோங்க. ஒரு லாலிபாப் எடுத்துகிட்டு அடியில் வச்சு அப்படியே சுற்றி வர அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். அலுமினியம் ஃபாயில் வந்து அமுங்கி நல்லா பிடிச்சிக்கும். ஸோ பெரிய பேப்பராக வச்சுட்டு சுற்றி வரல, அதுக்கப்புறமேலே சிக்கன் ஃபுல்லாக வந்துருச்சுன்னெலாம் நினைக்காதீங்க. இந்த மாதிரி சின்ன துண்டாக எடுத்து வச்சு அமுத்திட்டிங்கனாவே பிடிச்சிக்கும். இப்போ கடைசியில் ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கருவேப்பிலையை அதே எண்ணெயிலேயே பொரிச்சிட்டு எடுத்து அது மேலே போட்டுருங்க. போட்டிங்கன்னா பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும், வாசமும் நல்லாயிருக்கும். லெமன் அண்ட் ஆனியன் கொடுத்து நீங்கள் வந்து பரிமாறலாம். இப்போ இதை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா அந்த ஷைனிங் வந்து குறைஞ்சிரும் கொஞ்சம் நேரத்துலேயே. ஒரு ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். சும்மா சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தான். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.